வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிஎம்ஜி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன மாதிரியான வேலையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காட்டன் கார்ப்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்து இந்தியாவோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு 95 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேலையை பற்றின டீட்டெயில்ஸ் என்னன்றதை நம்ம இப்போ முழுசாக பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பேஜ் தான் வந்துட்டு காட்டன் கார்ப்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா லிமிட்டட்லேருந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த வேலையில் மொத்தமாக ஒரு 95 வேகன்சிஸ்க்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க கொடுத்துருக்க வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் அக்கௌண்ட்ஸ், ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ், ஜூனியர் அசிஸ்டண்ட் இன் ஜென்ரல், ஜூனியர் அசிஸ்டண்ட் இன் அக்கௌண்ட்ஸ். ஸோ இந்த கேட்டகரிலாம் சேர்த்து மொத்தமாக ஒரு 90 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 95 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்க்கு ஒரு 5 வேகன்சியும், மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் அக்கௌண்ட்ஸ்க்கு ஒரு 6 வேகன்சியும், ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 50 வேகன்சியும், ஜூனியர் அசிஸ்டண்ட் ஜென்ரலுக்கு ஒரு வேகன்சியும், ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 14 வேகன்சி சேர்த்து மொத்தமாக 95 வேகன்சிஸ்க்கு அவங்க நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்க்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு எம்பிஏல அக்ரி ரிலேட்டடான எம்பிஏ கோர்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கணும். அதுவே நீங்கள் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கில் அக்கௌண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சிஏ முடிச்சிருக்கணும், இல்லாட்டி எம்பிஏல ஃபினான்ஸ் பண்ணியிருக்கணும், எம்காம் இல்லாட்டி காமர்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் ஒரு பிஜி முடிச்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ்க்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் படிச்சிருக்கணும், அக்ரிகல்ச்சரல். ஸோ இதில் நீங்கள் ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 50% மேலே மார்க் எடுத்துருக்கணும். அதுவே நீங்கள் வந்துட்டு எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 45% எடுத்திருந்தாலே போதும். ஸோ அதே தான் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் பிஎஸ்சி படிச்சிருக்கணும் அதே கேட்டகரியில். அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பிகாம் முடிச்சிருந்தா போதும். ஸோ அது வந்துட்டு நீங்கள் ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 50%, எஸ்சிஎஸ்டி இருந்தீங்கன்னா 45% மார்க் இருந்தாலே போதும். அடுத்தது இந்த வேலைக்கான சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்க்கு 30,000லேருந்து 1,20,000 வரைக்கும் மந்த்லி சேலரியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் அக்கௌண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதுவே 30,000லேருந்து 1,20,000 தான். ஸோ அடுத்தது ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 22,000லேருந்து 90,000 வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே ஜூனியர் அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸுக்கு அதுவே 22,900 தான். ஸோ லாஸ்ட்டாக ஜூனியர் அசிஸ்டண்ட் ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னாலும் 22,000லேருந்து 90,000 வரைக்கும் இதுக்கான மந்த்லி அதாவது மாத சம்பளமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மினிமம் 18 வயசு ஆகியிருக்கணும், மேக்ஸிமம் 30 வயசு ஆகியிருக்கணும். ஸோ இதுலேயே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொருத்துக்கு தகுந்தமான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஸோ இதோட அப்ளிகேஷன் மோடு வந்துட்டு ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த ஒரு போஸ்டல் மெத்தடும் கிடையாது. நீங்கள் இதோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் இதில் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இதுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாம் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கும். அவ்வளோதான் இதோட செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எந்த கேண்டிடேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ உங்களுக்கான சிலபஸ் எதுன்னு பார்த்து நீங்கள் அதை படித்து நீங்கள் சொல்லுங்கள். மொத்தமாக இதுக்கான 60 கொஷின் இருக்கும் எக்ஸாம் பேட்டர்னில். ஸோ 4 கேட்டகரியாக மொத்தம் 15 கொஷினாக கொடுத்துருப்பாங்க. 60 மார்க்கு நீங்கள் இவ்வளோ கட் ஆஃப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றின டீட்டெயில்ஸ். இதுக்கப்புறமா இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ நீங்கள் ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸாக ஒரு 1000 ரூபாயும், அதாவது ப்ராசஸிங் சார்ஜ், இனிஷியேட்டிவ் சார்ஜ்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஒரு 500 ரூபாயும் சேர்த்து 1500 ரூபாய் நீங்கள் இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக பே பண்ணணும். அதுவே நீங்கள் எஸ்சிஎஸ்டி இல்லாட்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் இல்லாட்டி பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் மொத்தமாக அந்த 1000 ரூபாவும் கிடையாது. இந்த ப்ராசஸிங் சார்ஜ் மட்டும் உங்களுக்கு 500 ரூபாய் இருக்கும். ஸோ எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஃபீஸ் 500 ரூபாய், ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஃபீஸ் 1500 ரூபாய். ஸோ அதை நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு டெபிட் கார்டு, ரூபே கார்டு, மாஸ்டர் கார்டு, ஸோ நெட் பேங்கிங் வச்சு நீங்கள் எப்படி வேணாலும் பே பண்ணிக்கலாம். ஸோ இதோட லாஸ்ட் டேட் வந்துட்டு சொன்ன மாதிரியே 7/1/2021 இதோட லாஸ்ட் டேட் முடியுது. ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் யாராச்சும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லாட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வேலையை பற்றின நான் சொன்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ இல்லை ஏதாச்சும் கொரிஸ் இருந்தாலோ நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி என்னோட மெயில் ஐடி கீழே கொடுத்துருக்கு, அதுக்கு நீங்கள் மெயில் பண்ணி தாராளமாக கேட்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ இந்த மாதிரியான வேலையை பற்றி தெரியாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.